தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு கேப்ரியல் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில. டிவிகே மாநாடு 2ஆம் டிவிகே 2ஆம் மாநாடு. ஃபர்ஸ்ட் மாநாட்ல நடந்த சில பிரச்சனைகள், சில இஷ்யூஸ் எல்லாம் இந்த தடவ சார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பெருமளவுல பெரும் பொருட்செலவுல மாநாடு தயார் நிலையில இருக்கு. அப் அ கொஞ்ச காலமாவே விஜய் வெளியில வரல. இப்போ வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுறாங்க. உங்களோட கருத்து? முதல்ல அகிலனுக்கு நன்றி. இந்த டிஸ்கஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. யூசுவலா மகாபிரபு தான் எங்களோட டிஸ்கஸ் பண்ணுவாரு. இன்னைக்கு மகாபிரபுவால வர முடியல. இன்னும் 2 நாளும் அவரு வரமாட்டார். ஸோ அந்த வகையில இன்னைக்கு அவரோட இடத்துல நீங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. ஸோ இப்போ டிவிகேவோட மாநாடை பொறுத்தளவுல என்னோட முக்கியமான எண்ணம் என்னவா இருக்குன்னா, ஆயிரக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் அங்கே போறாங்க அந்த மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண. அவங்க எல்லாம் சேஃபாக திரும்ப வீட்டுக்கு வரணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரையாரிட்டி. ஏன்னா நிறைய பேர் அங்கே போகும்போது பெரிய நெரிசல் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் தாண்டி எல்லாம் சேஃபாக முதல்ல வீட்டுக்கு வரணும் அப்படின்றதான் நம்மளோட பிரதானமான எண்ணமா இருக்கு. ஏன்னா நேற்று நம்ம நியூஸ்லாம் பார்க்கும்போது சில நியூஸ் பார்க்கும்போது ரொம்ப சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. ஒரு யங்ஸ்டர் காளீஸ்வரன் நினைக்கிறேன் ஒரு பேரு, பிஸ்காம் படிச்சுட்டு இருக்காரு, செகண்ட் இயர், அவரு இறந்திருக்காரு, மின்சாரம் தாக்கி இறந்திருக்காரு. இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட். அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு வலி ஏற்படுத்தி இருக்கும். அவருக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு, சின்ன வயசு, இன்னும் நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இப்படி நடந்திருக்குன்னா அது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம்தான். அதே போல பெரிய ஒரு கொடிக்கம்பம் சாயறதையும் நம்ம பாக்குறோம். பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கலாம், பட் இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல நேரம், யாருக்கும் எதுவும் நடக்கல. ஒரு கார் மட்டும் டேமேஜ் ஆயிருக்கு, மற்றபடி எல்லாரும் சேஃபா இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நேற்று நடந்திருக்கு. அந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது எல்லாரும் சேஃபா வரணும் அப்படின்றதான் நம்மளோட பிரைமரி கன்சர்ன். ரெண்டாவது, நேத்தே நாங்க பேசியிருந்தோம். ஆக்சுவலா பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்க்கும்போது இந்த மாநாடு ஆக்சுவலா முதல் மாநாடு கிரியேட் பண்ண ஹைப்பை கிரியேட் பண்ணல. முதல் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. முதல் மாநாட்டுல இதை பேசுவார், அதை பேசுவார்ன்ற ஒரு ஹைப் இருந்துகிட்டே இருந்தது. இப்ப அது இல்லை. அதை நாங்க நேத்தே பேசினோம். அதை பேசும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க நியூஸ் எல்லாம் பாக்குறீங்களா, எல்லா சேனல்ஸ்லயும் பாருங்க லைவ் தான் போட்டுட்டு இருக்காங்க, சோசியல் மீடியாலாம் லைவ் எல்லாம் போடுறாங்க பாருங்க, அதெல்லாம் பாக்குறீங்களான்னு கேட்கறாங்க. ஆக்சுவலா அது பாயிண்ட் கிடையாது. நான் சொல்ற ஹைப்ன்றது என்னன்னா, பொதுமக்கள் மத்தியில ஒரு பேசு பொருளா இருக்கும். நியூஸ் சேனல் அப்கோர்ஸ் எல்லாம் போடுவாங்க, நியூஸா போட வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம நியூஸ் சேனல்ஸை பொறுத்தளவுல எதை பேசணுமோ அதை பேச மாட்டாங்க. முக்கியமான நியூஸ் எல்லாம் போடல. இப்ப உதாரணத்துக்கு துப்புரவு பணியாளர்கள் 13 நாள் போராடினாங்க, அதை ஒட்டி ஒரு டிஸ்கஷனும் நடத்தல. ஸோ இவங்க போடுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. பட் நான் என்ன ஆங்கிள் சொல்றேன்னா, பெரிய லெவல்ல பப்ளிக் மத்தியில ஒரு பெரிய ஹைப்பை வந்து அது ஏற்படுத்தல. இப்ப இந்த நியூஸ் சேனல்ஸ்லயும் நியூஸ் போடுறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, யூடியூப் சேனல்ல போய் அவங்களோட வீடியோஸ்லாம் பாருங்க, பெரிய வியூஸ்லாம் அது ஜென்ரேட் பண்ணல. எந்த மாதிரியான செய்திகள் நிறைய வியூஸ் ஜென்ரேட் பண்ணுதுன்னா, இந்த மாதிரி கொடிக்கம்பம் சாஞ்சிருச்சு, இல்லைன்னா தண்ணி பற்றாக்குறை அங்க இருக்கு, அங்க சில சிக்கல்கள் அங்க போய்கிட்டு இருக்கு. அப்புறம் நான் பாக்குறேன், தொண்டர்கள் நிறைய பேர் அந்த கீழே விரிச்சிருந்த அந்த ஷீட்ஸ் எல்லாம் எடுத்து மேல வெயிலுக்கு இதா போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சிக்கல்களை நியூஸா பொர்ட்ரே பண்றாங்க. அது கொஞ்சம் வைரலா ஸ்ப்ரெட் ஆகுது. அதை தாண்டி பெருசா இம்பாக்ட் ஏற்படுத்துற மாதிரி நியூஸா எதுவுமே அங்க கிரியேட் ஆகல. பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எதுவும் நியூஸா மாறல. இப்ப பெரிய கட்சி ஒருத்தவங்க மாநாடு நடத்துறாங்கன்னா பொலிட்டிக்கலா அது நிறைய டிஸ்கஷன்ஸை கிரியேட் பண்ணும், என்ன மாதிரியான அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான தலைவர்கள் அங்க ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறாங்க, அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இன்ஃபேக்ட் முதல் மாநாட்டுல டிவிகேவுக்கும் அதெல்லாம் நடந்தது. நிறைய டிபேட்ஸ் வந்து அந்த மாதிரி கிரியேட் ஆச்சு மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே. இந்த தடவை அந்த விஷயங்கள்லாம் நடக்கல. பட் இருந்தாலும் இது பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க வரப்போறாங்க, லட்சக்கணக்காகவும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. அந்த விஷயங்கள் டெஃபினட்டா நடக்கும். பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, போன மாநாடு கிரியேட் பண்ண ஹைப்பை இந்த மாநாடு டெஃபினட்டா கிரியேட் பண்ணல. இப்போ நீங்க சொன்னீங்க டிவிகே மாநாடு ஃபர்ஸ்ட் மாநாடு கிரியேட் பண்ண ஹைப்பை வந்து இந்த செகண்ட் மாநாடு வந்து கிரியேட் பண்ணல அப்படின்னு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, என்னன்னா இப்போ சேர் வந்து கிடைக்கல, சேர் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சிலர் சொன்னதாகவும், அதுக்காக கேரளால இருந்து சேர் வந்ததாகவும், அதே மாதிரி டிராவல்ஸ் வண்டிகளை போய் சில பேர் மிரட்டினதாகவும் செய்தி வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதை பத்தி உங்களோட கருத்து? அதான் இப்போ ஷேர்ஸை பொறுத்தளவுல லாஸ்ட் டைமே நிறைய ஷேர்ஸ்லாம் சேதமானனால
இந்த தடவை சேர்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் முன் வரல. ஸோ அதனால கேரளா பக்கம் போக வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்க ஒரு டிசிப்ளின்டான பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா இல்ல. ஒரு டிசிப்ளின்டான பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா இருந்தா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷேர்லாம் நீட்டா எடுத்து வைப்பாங்க, பெரிய டேமேஜ்லாம் ஏற்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது நம்ம கட்சி, நம்ம சேரை டேமேஜ் பண்ணா நம்ம கட்சிக்கு நஷ்டம், அதை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. அதனால நம்ம கரெக்டா எல்லாத்தையுமே ஆர்கனைஸ்டா டிசிப்ளின்டா பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் இன்னும் விஜய் அவர்களோட கட்சியை பொறுத்தளவுல அந்த தொண்டர்கள் இன்னும் அரசியல் மயப்படலை, இன்னும் அவங்க ரசிகர்களா தான் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, தியேட்டர்ல எப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது சேர்ஸ் எல்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க இல்லையா, ஏறக்குறைய அதே விஷயத்த அவங்க இங்கேயும் பண்றாங்க. ரோஹிணி தியேட்டர்ல நடந்த விஷயங்கள்லாம் தெரியும். தியேட்டர் ஃபுல்லா பார்க்கும்போது எல்லா சேர்ஸுமே அந்த தியேட்டர்ல உடஞ்சிருந்தது, அப்படியே ஃபிளாட்டா இருந்தது எல்லா சேர்ஸுமே. அது சாலிடான சேர்ஸ். அது இதெல்லாம் சாதா பிளாஸ்டிக் சேர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் செய்யும் போது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கொடுக்க முன் வர மாட்டாங்க இல்லையா. அந்த ஒரு விஷயம் இருக்கு. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்க பொலிட்டிக்கலா இன்னும் ட்ரெயின் ஆகல, டிசிப்ளின்டா இல்ல. எப்பவும் அரசியலை பொறுத்தளவுல டிசிப்ளின்டா கேடஸ் இல்லைன்னா அவங்களால பெருசா அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இப்ப நம்மளே ஒரு இண்டிவிஜுவல் இருக்கோம், நம்ம ஜிம்முக்கு போறோம். ஜிம்முக்கு போனா முதல்ல நமக்கு என்ன தேவை? டிசிப்ளின் தேவை. காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும். ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி மைல்டா ஏதாவது சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போய் கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் கரெக்டான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னா அதுக்கேற்ற ஃபுட்டை வந்து அன்னைக்கு ஃபுல்லா நம்ம சாப்பிடணும். இதெல்லாம் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப ஜிம்ல நான் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுக்கு செய்ய வேண்டிய சில ஒழுங்குமுறைகள் இருக்கு, டிசிப்ளின் தேவை இருக்கு. அதுக்குள்ள நான் என்ன ஃபிட் பண்ணிக்கணும். அப்பதான் நான் ரிசல்ட்டை பார்க்க முடியும். பொலிட்டிக்ஸும் அதே மாதிரிதான். பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது ஒரு அமைப்பு. அவங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புறாங்க. எப்படி ஜிம்முக்கு நான் போகும்போது என் உடம்ப மாத்திக்கணும்னு நினைக்கிறேனோ, பொலிட்டிக்கல் பார்ட்டி சொசைட்டியை மாத்தணும்னு விரும்புறாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கும் சில டிசிப்ளின் தேவை. நான் நிறைய விஷயங்களை கத்துக்கணும், ஒழுங்கா நடந்துக்கணும், மற்றவங்க பாக்குற மாதிரி பார்த்து ஐயோ சி அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாது. இல்ல பாரு நல்லா சூப்பரா செயல்படுறாங்களே, நல்லா புரிதலோட செயல்படுறாங்களே, ரெஸ்பான்சிபிளா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை பார்க்கணும். அதுக்கேற்ற ஒரு டிசிப்ளினோட செயல்படணும். ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அங்க டிசிப்ளின்டா இருக்கணும், கரெக்டா ஆர்கனைஸ்டா உள்ள வரணும், கரெக்டா உட்காரணும், முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். கம்யூனிஸ்டுகள்லாம் அவங்க மீட்டிங் நல்லா டிசிப்ளின்டா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. நாம் தமிழர் கட்சி டிசிப்ளின்டா ஹேண்டில் பண்றாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப அவசியம். இந்த டிசிப்ளின் ஒரே நாள்ல வராது, போக போக தான் வரும். ஸோ இப்போதைக்கு இவங்க ஆரம்பிக்கிறாங்க, இவங்களுக்கு அந்த பெரிய டிசிப்ளின் இல்லை. ஸோ அந்த சிக்கல்கள்லாம் ஏற்படுது. ரெண்டாவது, உங்களுக்கு டிசிப்ளின் வரணும்னா அந்த இலக்கு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். இப்ப நீங்க ஜிம்முக்கு போறீங்க, அந்த இடத்துல ஏன் டிசிப்ளின்டா இருக்கீங்க? ஏன்னா அந்த இலக்கு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஒரு 5-6 மந்த்ஸ் கழிச்சு நான் 6 பேக்ஸோட இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதுக்காக தான் அந்த டிசிப்ளினுக்கு உங்களை உட்படுத்திக்கிறீங்க இல்லையா. அதே மாதிரிதான் அரசியல்லையும் தொண்டர்களுக்கு முதல்ல நம்ம கட்சி ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரப்போகுது, இங்க இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு, இதுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கணும். அப்பதான் அவனும் தன்னை டிசிப்ளின் பண்ணிக்க அவன் ரெடி ஆவான். பட் இங்க அந்த இதெல்லாம் இல்லை. இவங்களுக்கு பெரிய அரசியல் புரிதல் இல்லை. இவங்க வரதுக்கான காரணமே விஜய் தான். விஜயை பார்க்கறதுக்காக நாங்க வரோம், விஜய் வர சொல்றாரு, நாங்க அங்க வரோம், விஜய் எங்களோட தளபதி அப்படின்றதுதான். அதை தாண்டி பெரிய பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ், பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற பார்வையெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது நேச்சுரலா டிசிப்ளின்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதெல்லாம் இருக்கும்போது நம்ம சினிமா தியேட்டர்ல என்ன பிரச்சனைகள்லாம் வருதோ அது இங்கேயும் வரும். இந்த தடவையும் கண்டிப்பா வரும். அதெல்லாம் நேத்து ஒரு காணொளி ஒன்று நான் பார்த்தேன். இப்போ விஜய் வந்து இங்கேருந்து மதுரை கிளம்பிட்டாரு அப்படிங்கும்போது மேலே ஃப்ளைட்டு போது, கீழே இவங்கெல்லாம் நின்று தளபதின்னு கத்திட்டு இருந்தாங்க. இதே காமெடியை வந்து விவேக் அவர்கள் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாரு. டிராஃபிக்ல நிற்பாங்க, போலீஸ் எல்லாம் மேலே பார்த்து சல்யூட் அடிச்சுட்டு இருப்பாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. இந்த நீங்க சொல்ற மாதிரி ஓரளவுக்கு இவங்களுக்கு அரசியல் தெளிவு இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இவங்களால எப்படி மாற்றத்தை ஏற்படுத்த முடியுன்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, அதை பத்தி? அதான் இப்ப வந்து நம்ம தொண்டர்கள் இவ்வளவு பேசுறதை தாண்டி விஜயை பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கு. விஜய்க்கும் பெரிய அரசியல் தெளிவு இருக்கான்னு தெரியல. விஜய் அவர்களோட அரசியல் தெளிவை வெளிப்படுத்துற மாதிரி இது வரைக்கும் அவர் என்ன செஞ்சுட்டார்? இந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா பொலிட்டிக்ஸ்ல இருக்காரு. விஜய் அவர்களோட பொலிட்டிக்கல் கிளாரிட்டியை வெளிப்படுத்துற மாதிரி அவர் என்ன செஞ்சுட்டார்? எனக்கு தெரிஞ்ச அவர் எதுவுமே செய்யல. அவரு குவைட்டா உட்கார்ந்துருக்காரு, பனையூர்ல தான் இருக்காரு, பெருசா வெளியே வர்றது கிடையாது. துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது, அங்க கூட ஒரு களத்துக்கு வரலையே.
போராட்டம் தான் அங்க பனையூருக்கு போகுது. அப்கோர்ஸ் அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. நாங்க வர விருப்பப்பட்டோம், அவங்க தான் வேண்டாம்னாங்கலாம் சொல்றாங்க. பட் அது முறை இல்லைல்ல. அப்படியே அவங்க அப்படி சொன்னாலும் நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? இல்ல இல்ல, நான் களத்துக்கு வரணும், அதுதான் கரெக்டா இருக்கும், உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குவாங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். அப்புறம் கவினோட ஆணவ கொலை, அதுக்கு வாயே திறக்கல. ஸோ அப்போ நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. உங்களுக்கே பெரிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லையே. ஸோ தலைமைக்கு முதல் பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது, தலைமைக்கு பெரிய பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இல்ல, கட்சிக்கு பெரிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல. இப்படிப்பட்ட சூழல்ல கட்சி தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? அதுவும் இல்லாம அவங்க சினிமா பேக்ரவுண்ட்ல வந்தவங்க. அவங்கெல்லாம் விஜயோட அரசியல் பார்த்து, விஜயோட அரசியல் தெளிவை பார்த்துலாம் அவங்க அரசியலுக்குள்ள வரல. அவங்க விஜய் அப்படின்ற ஒரு நடிகர். எங்களுக்கு விஜயை பிடிக்கும், சினிமால நல்லா நடிப்பார், பயங்கரமான ஃபேம் இருக்கு அவருக்கு, ஸோ அவரோட ரசிகர்கள் நாங்க. அந்த வகையில நாங்க இங்க வரோம். அப்படி வரும்போது அவன் ஃபேனா தானே இருப்பான். அவன் ஃபேனா தான் அவங்கள பின்தொடர்றான், அவங்க அரசியலுக்காக அவங்க பின்னாடி வரல. ஸோ அவன் இங்கேயும் ஒரு ரசிகனா தான் இருக்கான். இங்க வரும்போது எப்படியாவது நம்ம விஜயை பார்க்கணும். நியூஸ் பார்க்குறேன், நேற்று நைட்டே எல்லாம் வந்து அந்த மைதானத்துக்கு வந்துட்டாங்களாம். நேற்று நைட்டுக்கு முன்னாடியே, நேத்தே ஃபுல்லா வர ஆரம்பிச்சிட்டாங்க போல. அதுக்கான காரணம் என்னன்னா, சீட்ஸ் எல்லாம் பிடிக்கணும் அப்படின்ற தேவை அவங்களுக்கு இருக்கான். ஸோ ஏறக்குறைய சினிமா ஸ்டைல்ல தான் இது போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு பாத்தீங்கன்னா கிட்ட இருந்து ஆமா ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே தியேட்டர் முன்னாடி பயங்கரமா கூட்டம் இருக்கும். அப்புறம் பிளாக்ல டிக்கெட் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் உள்ள போய் கரெக்டான இடத்துல போய் உட்காரணும். அந்த மாதிரியான ஒரு லாஜிக் தான் அங்க அப்ளை ஆகுது. அவர் சொல்ல போற கருத்து என்ன, அந்த மீட்டிங்ல நமக்கான ரோல் என்ன, அதெல்லாம் தாண்டி நான் நல்ல ஒரு சீட் அங்க போய் பிடிக்கணும், பிடிச்சு நான் ஃப்ரண்ட்ல உட்காந்து தலைவரை பார்க்கணும். இதுதான் என்னோட பிரைமரி அப்ஜெக்டிவா இருக்கு. அப்புறம் குறிப்பா அந்த ரேம்ப்ல நடந்து வருவாரு, அதெல்லாம் வரும்போது நான் மேபி கையை டச் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், இல்லைன்னா அவர் தூக்கி போடுற துண்டை எனக்கு கேட்ச் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரியான மைண்ட்ல இருக்கிறதுனால தான் அவங்க ஃபர்ஸ்ட் டே போய் அங்க ஆஜராகிறாங்க. ஸோ அதனால இது வந்து பியூரா ஒரு 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 திரை கவர்ச்சி பின்னாடி போகக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில தான் அவங்க இங்க வராங்க. அதனால இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. பட் எனிவே, நடக்கிறது நடக்கட்டும், பார்ப்போம். இப்போ சமூகத்துல சில பிரச்சனைகள் நடந்தது ரீசெண்டா. இப்போ கவின் அவர்களோட கொலையா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அதை தொடர்ந்து மதுரையிலும் அந்த போராட்டம் இதானுச்சு. அவங்களுக்கு எதிரான அடக்குமுறையும் காவல்துறையால நடத்தப்பட்டது. இது இந்த இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து எதுவும் பேசல. இப்போ அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அப்ப கேட்டீங்கல்ல, இதுக்கெல்லாம் ஏன் வாய் பேசல, ஏன் வாய் திறக்கல விஜய் அப்படின்னு, மாநாட்டுல எங்க தலைவர் வந்து பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களோட கருத்து? ஒண்ணு, ஒரு கட்சியா இருக்கலாம், ஒரு கட்சி தலைவரா இருக்கலாம், மக்கள் பிரச்சனைகளை முதல்ல அவங்களே கையில் எடுக்கணும். இப்ப தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை நடக்குது, அவங்க களத்துல வந்து போராடுறாங்க. அவங்க களத்துல வந்து போராடியும் உங்களால அங்க போக முடியல. நான் என்ன சொல்லுவேன், அவங்க கையில் எடுக்கணும், நீங்க பிரச்சனைகளை கையில் எடுக்கணும். நீங்க ஆர்கனைஸ் பண்ணணும் மக்களை, நீங்க அவங்கள கிரவுண்டுக்கு கொண்டு வரணும். அதுதான் ஒரு நல்ல கட்சி, ஒரு நல்ல தலைவரோட செயல்பாடா அப்படிதான் இருக்கணும், இல்லையா? மக்களை, இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு நீங்க மக்களுக்கு புரிய வைக்கணும். இங்க என்ன நடக்குதுன்னா, மக்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு. மக்கள் வலி தாங்காம, பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம வழி இல்லாம அவங்களே வெளில வராங்க. எந்த கட்சியும் ஆர்கனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை யார் ஆர்கனைஸ் பண்றா? யார் ஆர்கனைஸ் பண்றாங்க? அந்த தொழிலாளர்கள் அவங்களா களத்துல இறங்கி அவங்களா போராடுறாங்க. அந்த மாதிரியான சூழல் தான் இருக்கு. ஒரு நல்ல கட்சினா, பிரச்சனைங்க உங்களுக்கு இருக்குங்க, அரசு இங்க தப்பா நடக்குதுங்க, நீங்க வாங்க நான் உங்களை ஆர்கனைஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி பண்ணணும். ஒரு நல்ல கட்சி அப்படி இருக்கணும். இங்க சரி, நீங்க அதை தான் பண்ணல, குறைந்தபட்சம் ஒரு பிரச்சனை வெடிக்கும் போது அங்கேயாவது நீங்க களத்துக்கு வரலாம்ல, அதுவும் வரல. ஒரு இஷ்யூ இருக்கும் போது அதை எடுத்து பேசலாம்ல, கவின் இஷ்யூ மாதிரி, அதையும் நீங்க பேசல. ஆனா மாறா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம வெயிட் பண்ணணும், பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கட்டும், அதெல்லாம் பத்தி நாங்க பேச மாட்டோம், நாங்க பேசணும்னா நீ எங்களுக்காக வெயிட் பண்ணணும், நாங்க மாநாடு போடுவோம், அப்பதான் நாங்க பேசுவோம், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். ரைட், இப்ப கவின் கொல்லப்பட்டிருக்காரு, அதை பத்தி நம்ம பேசக்கூடாது, இப்படியே வெயிட் பண்ணணும், நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி கரெக்டா மாநாடு அன்னைக்கு விஜய் பேசுவார், விஜய் அப்ப பேசுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இன்கேஸ் அவர் பேசாம தாண்டி போயிட்டாருன்னா அதுக்கும் வேற ஏதாவது சமாளிக்கிறதுக்கு சொல்லுவாங்க, அதையும் நம்ம ஏத்துக்கணும். இது என்ன அரசியல்? இது நீங்க தானங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல நிக்கணும். ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸோட வேலை என்ன? அரசியல் மாற்றம் கொண்டு வரேன் அப்படின்னா மற்ற யாரும் செய்யாத விஷயத்தை நீங்க செய்யணும்ல. அதிமுக, திமுக, இங்க இருக்கக்கூடிய மற்ற சிறிய கட்சிகள், இவங்கெல்லாம் செய்ய தவறக்கூடிய விஷயங்களை நீங்க செய்யணும்ல. அதை செய்யாம குவைட்டா உட்கார்ந்துக்கிட்டு நாங்க மாநாட்டுல பேசுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அதுக்கு முன்னாடி பேசினா என்ன குறைஞ்சு போயிடும்? இது என்ன
பெரிய இந்த ட்ரெய்லர் படத்தெல்லாம் அப்படி சேஃபா வச்சுப்பாங்களா, அப்படிப்பட்ட விஷயமா இது. மக்கள் பிரச்சனைங்க, இதை நீங்க ஓப்பனா பேசுங்க, இதுல என்ன தப்பு இருக்கு, அதுக்கு தான் நீங்க இருக்கீங்க. மாநாட்டில் இதெல்லாம் பேசணும்னா என்ன அர்த்தம்? மாநாட்டில் பேசுங்க. இன்னொன்னு சொல்றேன், இந்த மாநாட்டில் விஜய்க்கு பெருசா பேசுறதுக்கு எதுவும் இருக்காது, ஃப்ரெஷ்ஷா எதுவும் கொடுக்க முடியாது. அதுவும் ஒரு காரணம். ஃபர்ஸ்ட் மாநாட்டுக்கு இருந்த ஹைப் ஏன் செகண்ட் மாநாட்டுக்கு இல்லைன்னா, ஃபர்ஸ்ட் மாநாட்டில் நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. அவரோட கொள்கை சித்தாந்தம் என்னவா இருக்கும், அவர் யாரை எதிர்க்க போறார், யாரை அரவணைக்க போறார், இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருந்தது. அதுக்கான விடைகள் கிடைச்சிருச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் மாநாடு நடந்தப்பே நமக்கு புரிஞ்சிருச்சு, கொள்கை கோட்பாடு இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றது தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது, எதிரி யார் நண்பர் யார், இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அதை தாண்டி நீங்க ஃப்ரெஷ்ஷா வேற சில விஷயங்கள் பேசணும். அப்ப கரண்ட் இஷ்யூஸ் தான் அவங்களால பேச முடியும். சிம்பிளா நான் சொல்றேன், இந்த மாநாட பொறுத்தளவுல திமுக அட்டாக் பண்ணி சில விஷயங்கள் அவர் பேசுவார், அதை தாண்டி வேற எதுவும் இருக்காது இல்ல. இப்போ அண்மையில் நாம் தமிழர் கட்சியால் முன்வைக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டை மீட்பு போராட்டத்தில் டிவிகே அந்த கட்சியை குறித்து சீமான் அவர்கள் கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க. கடைசி ஒரு 15 நிமிஷம் ஃபுல்லாக டிவிகேவை பயங்கரமாக விமர்சிச்சிருந்தாங்க. இதுக்கான எதிர்வினை இப்போ மதுரையில் விஜய் அவர்கள் கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது பற்றி அதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப 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 குறைவுன்னு நினைக்கிறேன். டைரக்டா விஜய் அவர்கள் சீமான எதிர்த்தெல்லாம் எதுவும் பேச மாட்டார் அப்படின்றதுதான் என்னோட பார்வை. ஸோ அதனால டெஃபினட்டா அது நடக்காது. ஏன்னா இப்ப என்டிகே பொறுத்தளவு பெரிய கேடர் பேஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது பேசினா இங்கிருந்தும் ஸ்ட்ராங்கான எதிர்வினைகள் வரும். பொலிட்டிக்கலா டெஃபினட்டா டிவிகேவால என்டிகேவை ஹேண்டில் பண்ண முடியாது. டிவிகே கிட்ட வேணா நிறைய கேடர்ஸ் இருக்கலாம், நிறைய ஃபேன்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் எண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அவங்களாம் பொலிட்டிக்கல் கேடர்ஸ் கிடையாது. அவங்களால பொலிட்டிக்கலா ஒரு விவாதத்தை எடுத்துட்டு போக முடியாது. இப்ப விஜய் சீமானை விமர்சிக்கிறாருன்னு வச்சுப்போம், அடுத்தது என்ன பண்ணுவாங்க, சீமானும் அடுத்தது விஜயை விமர்சிப்பார், இல்லைன்னா கட்சிக்காரங்க விஜயை விமர்சிப்பாங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷனா மாறும். அடுத்தது என்ன சொல்லுவாங்க, நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு காட்டுங்க அப்படிம்பாங்க. தமிழ் மக்களுக்கு நீங்க செஞ்ச விஷயங்கள்லாம் காட்டுங்கம்பாங்க. இந்த இஷ்யூ பத்தி ஏன் பேசலாமாங்க. இதெல்லாம் பேசும்போது டிவிகேக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு பேசுறதுக்கு பெரிய இஷ்யூஸ்லாம் அவங்க கையில இல்ல, இதெல்லாம் நாங்க பண்ணோம்லாம் சொல்ல முடியாது. ரெண்டாவது, பொலிட்டிக்கலா நீங்க இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும்ல, அதுக்கு உங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் வேணும்ல. இப்ப நம்ம டிவியில பாக்குறோம், இந்த மாநாடு நடக்குது, அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. அவங்களுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அவங்க டிஃப்ரெண்டான மக்களா இருக்காங்க, அவங்க சும்மா ரசிகர்களா இருக்காங்க. நான் இங்க வந்தோம், எங்களுக்கு இது சிக்கலா இருக்கு, அது சிக்கலா இருக்கு, அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பொலிட்டிக்கல் கேடரா அவங்க இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க நாம் தமிழர் கட்சி கிட்ட போய் மோத முடியாது. அப்படி மோதினா அடுத்தது அது பொலிட்டிக்கல் மோதலா தான் மாறும், கருத்தியல் ரீதியான மோதலா தான் மாறும். அப்படி மாறினா அதை உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் மாநாட்டுல லைட்டா டச் பண்ணார், டைரக்டா டச் பண்ணல, லைட்டா மறைமுகமா டச் பண்ணார். சீமான் அவர்கள் கத்தி பேசுற இந்த விஷயங்கள்லாம் மறைமுகமா டச் பண்ணார். இந்த தடவை அந்த அளவுக்கு கூட போக மாட்டார். அப்படி போனா அது ஸ்ட்ராங்கான ரெப்பர்கஷன்ஸை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் அது என்டிகேவுக்கு லாபமாகவும் அமையும். இந்த கம்பேரிசன் இருக்குல்ல, நாம் தமிழர் டிவிகேன்ற கம்பேரிசன் இருக்குல்ல, அது என்டிகேவுக்கு நல்லது. அந்த கம்பேரிசன் வந்தாலே அடுத்தது டிவிகே என்ன பண்ணுச்சு, என்டிகே என்ன பண்ணுச்சுன்னு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. விஜய் என்ன பண்ணிருக்காரு, சீமான் என்ன பண்ணிருக்காருன்னு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கம்பேர் பண்ணா டிவிக்கு ரொம்ப வீக்கா தோற்றம் அளிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன் ஏற்படுறத டெஃபினட்டா விஜய் விரும்ப மாட்டார். அதனால அவர் பேச மாட்டார்னு தான் நினைக்கிறேன். ஏகப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும், இதை கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னொரு செய்தி என்ன பரவலாக பேசப்படுறதுன்னா, டிவிகேக்காக வேற கட்சிகள்ல இருந்து வெளியே போனவங்க இல்லை இருக்கிறவங்க முக்கியமான புள்ளிகள் கட்சியில் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீங்க மேடையில பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா காளியம்மாள் அவர்களை சொல்லியிருந்தாங்க, இவங்கெல்லாம் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு, மேடையில நீங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? தெரியல, காளியம்மாள் இணைவாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் ஓப்பனா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் டிவிக்கே பெருசா அகாமடேட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா காளியம்மாள் கொஞ்சம் பவர்ஃபுல்லான லீடர் தான். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேஸ் இருக்காங்க. ரெண்டாவது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு இண்டிவிஜுவல், நல்ல மேடை பேச்சாளர், நல்ல களத்துல ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். டிவிகேல அப்படி ஒரு 4 பேர் சொல்லுங்களேன், யாருமே கிடையாது டிவிகேல. அங்க பேச்சாளர்கள் இருக்காங்க, அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் இருக்காங்க, ஆனா பொலிட்டிக்கல் லீடர்ஸ்னு அங்க யாருமே கிடையாது. அங்க பொலிட்டிக்கல் லீடர்ஸ்னு யாருமே இல்லைன்னா இது எதர்ச்சியா நடந்த ஒரு விஷயமா நான் பார்க்கல. அதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. அந்த மாதிரியான நாட்கள் எங்களுக்கு வேண்டான்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா. ஏன்னா இப்ப சில பேர் பார்ட்டியை கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்க எல்லாம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இல்ல. அப்ப நிஜமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் உருவாகி வரத விரும்ப மாட்டாங்கல்ல.
இவனுக்கு ஆபத்து இல்ல அது. இவனுங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அது இதுன்னு பேசிட்டு இருக்க ஆட்கள் இவங்க. இப்ப நிஜமான ஒரு பொலிட்டிக்கல் லீடர் யாராவது எமோஜ் ஆகி வராங்கன்னு வச்சுப்போம், மக்கள்கிட்ட நல்லா செல்வாக்கு இருக்கு, அவங்க பேசுறதெல்லாம் பெரிய வைரல் ஆகுது, அப்படி ஆகிறத இவங்க விரும்ப மாட்டாங்கல்ல. என்னால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இன்னொருத்த நல்லா ஸ்ட்ராங்கா செய்யறாங்கன்னா அதை கண்டிப்பா அவங்க விரும்ப மாட்டாங்கல்ல. சோ அதனால இன்னைக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸா யாரும் இல்ல, லீடர்ஷிப் மெட்டீரியலா யாரும் இல்ல. அப்படி இருக்கிறது ஏதோ எதர்ச்சியா நடந்த விஷயமா பார்க்கல, இவங்க அந்த மாதிரி அதை வச்சிருக்காங்க. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் யாரும் உள்ள வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலோட ஃபேஸை மட்டுமே வச்சு நம்ம வாக்கு வாங்கினா போதும், கீழே பார்ட்டிக்கான கட்டமைப்பு தேவையில்லை, செகண்டரி லெவல் லீடர்ஸ் வேண்டாம், தேர்ட் லெவல் லீடர்ஸ் வேண்டாம் அப்படின்றதுல டிவிக்கே கவனமா இருக்காங்க. இது நான் விஜய்னு கூட சொல்ல மாட்டேன், விஜய்க்கு கீழே இருக்க ஆட்கள் இதுல ரொம்ப கவனமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். இப்ப காளியம்மாளை உள்ள கொண்டு வர்றது விஜய் பண்ண முடியாது, அதை கீழே இருக்க ஆட்கள் தான் அதை பண்ணும் இல்லையா செகண்ட் லெவல்ல. காளியம்மாள் ஏறக்குறைய ஒரு வருஷமா அவங்க ஓப்பனா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். புதுசான ஒரு கட்சிக்குள்ள போறதுக்கு அவங்க ஓப்பனா தான் இருக்காங்க. அவங்க திராவிட கட்சிக்குள்ள நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஏறக்குறைய அதை ஹிண்ட் பண்ணி பேசிட்டாங்க, நான் திராவிடம் சார்ந்து போக மாட்டேன்ட்டாங்க. அப்ப புதுசா வளர்ந்து வரக்கூடிய கட்சி உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு அவங்களை அகாமடேட் பண்ண, ஆனா இவ்வளவு நாள் ஏன் பண்ணல? அதுவும் மாநாட்டுக்காக வெயிட்டிங்கா? அப்ப புதுசா ஒருத்தர் உள்ள வேலை செய்யணும்னா அதுவும் நான் மாநாடு வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பேன். அவங்க ஒரு ஏறக்குறைய 6 மாசமா அவங்க வெயிட்டிங்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க வெளில தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட நம்பிக்கை என்னன்னா, இவங்க எந்த அளவுக்கு அகாமடேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே அகாமடேட் பண்ணாலுமே காளியம்மாள் மாதிரியான ஒரு நல்ல கேப்பபிளான ஒரு இண்டிவிஜுவலுக்கு அங்கே என்ன ஸ்பேஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பேச்சாளர்கள் டிவியில பேசுறாங்க, அதை தாண்டி பெரிய லீடர்ஸ் அங்க யாரும் இல்லை. இவங்களை எப்படி அகாமடேட் பண்ணி இவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்பேஸ் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க அப்படின்றதும் பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அப்புறம் முக்கியமா என்னதான் பெரிய புள்ளிங்க எல்லாம் அவங்க கட்சிக்கு வந்தாலும் அவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க? உங்க கட்சி எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? உங்க கட்சியோட இலக்கு என்ன? ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் நாங்க 26 எலெக்ஷன்ல நாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம், இது ஒரு கட்சியோட இலக்காவே இருக்க முடியாது இல்ல. இப்படி ஒரு இலக்க மையமா வச்சு நீங்க எப்படி எல்லாரையும் வேலை வாங்குவீங்க? இது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். உங்க கட்சி கொள்கை கோட்பாடு இதெல்லாம் இருந்தாதான் பேஷனேட்டா எல்லாரும் வேலை பார்ப்பாங்க. ஸோ இப்ப பெரிய புள்ளிகள்லாம் உள்ள வந்தாலும் அவங்களுக்கும் என்ன பண்ணுன்னு தெரியாது இல்ல, சும்மா அவங்களும் உட்காருவாங்க. இப்ப எப்படி லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஒன்றும் பண்ணாம சும்மா உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரி பெரிய புள்ளிகளும் சும்மா உட்காந்துருப்பாங்க. மேபி சில டிவியில போய் அவங்க பேசுவாங்க, சில டிபேட்ஸ்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் அதை தாண்டி அவங்களால பெருசா எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில பெரிய புள்ளிகள் வரதாலையும் பெரிய யூஸ் கிடையாது. அப்படியே இன்கேஸ் இப்ப காளியம்மாள் மாதிரி நாட்கள் உள்ள வந்தாலும் அவங்களுக்கும் பெரிய ஸ்பேஸ்லாம் இங்க கிரியேட் பண்ண முடியுமான்னு தெரியல அவங்களுக்கு. இப்போ ஏடிஎம்கே இப்போ டிவிகேக்காக ஒரு 100 சீட்டு ரெடியாக வச்சிருக்கதாகவும், அதை தொடர்ந்து ஒருவேளை டிவிகே ஏடிஎம்கே கூட்டணி ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா பிஜேபியை எடப்பாடி அவர்கள் கழட்டி விட்டுருவார் அப்படின்ற மாதிரி முக்கியமான ஆட்கள் சொல்றாங்க. இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது 100 சீட்லாம் சான்ஸே கிடையாது. அதான் இப்போ என்னன்னா டிவிக்கோட பொலிட்டிக்ஸே எப்படின்னா ஆக்சுவல் ஃபேக்ட்ஸை வச்சு அவங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. டிவிக்கே நண்பர்கள்லாம் பார்த்தோம்னா எல்லாமே அசம்ஷன்ஸ் தான். இப்போ எங்களுக்கு 20% ஓட்டு இருக்கும்பாங்க, 15% ஓட்டு இருக்கும்பாங்க, நாங்கள் இந்த கட்சியோட வாக்குகளை இவ்வளோ பிரிச்சுருவோம்பாங்க, எங்க கூட இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, 100 சீட்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. 100 சீட்ஸ் அவங்க எப்படி கொடுக்க முடியும் ஏடிஎம்கேவால? அப்போ அவங்க 134 சீட்ஸை கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் 100 சீட்ஸை கண்டெஸ்ட் பண்ணுவீங்களா? ஸோ அப்போ ஏடிஎம்கேவோட ஸ்ட்ரென்த்ல ஒரு 75% உங்களுக்கு இருக்கா? இப்படி ஒரு அலைன்ஸ் எப்படி அவங்க வைக்க முடியும்? முக்கியமான ஆட்கள் சொல்றாங்க அப்படி நடக்க போகுது அப்படின்னு. சான்ஸே கிடையாது அந்த மாதிரிலாம். ஏன்னா ஏன் நான் சான்ஸே கிடையாதுன்னு சொல்றேன்னா, உங்களுக்கு டிவிக்கேவோட ஒர்த்து என்னன்னே தெரியாது உங்களுக்கு. ரெண்டாவது, டிவிக்கேவோட ஒர்த்து நேத்தை விட இன்னைக்கு கம்மியாயிருச்சு. அதான் நான் சொல்ல வரேன். டிவிக்கே நேத்து இதை விட இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. போக போக அவங்களால பொலிட்டிக்கலா எதுவும் பண்ண முடியல. நீங்க உங்க நண்பர்கள் நிறைய பேர்கிட்ட பேசி பாருங்களேன், அவங்க டிவிக்கே நண்பர்கள்ட்ட பேசி பாருங்களேன், அவங்களே சொல்லுவாங்க, எங்களுக்குமே கொஞ்சம் சரி முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியல, தலைவர் இன்னும் கொஞ்சம் கூட ஆக்டிவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. பொலிட்டிக்கலா அவங்களால ஸ்கோர் பண்ண முடியலையே. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் எலெக்ஷன் கிட்ட வர வர உங்களோட அந்த செல்வாக்கு இன்னும் கம்மி தான் ஆகும். ஏன்னா எலெக்ஷன் கிட்ட வரும்போது எல்லாருமே களத்துக்கு வருவாங்க, எல்லாருமே அக்ரெசிவா கேம்பெயின் பண்ணுவாங்க, எல்லாருமே இஷ்யூஸை ஸ்ட்ராங்கா கையில் எடுப்பாங்க. அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி ஸ்லோவா போயிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அந்த டைம்லயும் உங்களால ஃபுல் ஃபிளெட்ஜ்டா என்டிகே மாதிரியோ ஏடிஎம்கே மாதிரியோ டிஎம்கே மாதிரியோ கேம்பெயின் பண்ண முடியாது. ஏன்னா விஜய் பெரிய ஸ்டார், அவர் ஒரு 6 மாசம்லாம் கண்டிப்பா கேம்பெயின் பண்ண முடியாது, 4 monthsலாம் அவரால் கேம்பெயின் பண்ண முடியாது. அவரோட இமேஜ் கான்சியஸா அவர் இருக்காரு, இமேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு.
டெய்லி வந்து அவர் கேம்பெயின் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவருடைய இமேஜ் உடஞ்சு போயிடும். இன்னைக்கு விஜயை பாக்குறதுக்கு மதுரைக்கு லட்சக்கணக்கான பேர் வராங்கன்னா அவரோட இமேஜை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவரு எல்லா இடத்துலயும் சும்மா எக்ஸ்போஸ் பண்ணல அதை. ஸோ விஜயை பாக்குறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் விஜயை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. விஜயோட கொள்கைக்காகலாம் வரல இவங்க, விஜயோட கொள்கை கோட்பாடு இதுக்காகலாம் வரல, விஜயை பாக்குறதுக்காக இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. நீங்க 3 மாசம் கண்டினியூஸா ரோடா நீங்க போய் கேம்பெயின் பண்ணீங்கன்னா அவங்களோட அந்த இமேஜோட வேல்யூ போயிருக்கும்ல. ஸோ அதனால பெரிய ஸ்டார்ஸ் வந்து சும்மா அவங்கள ஓவர் எக்ஸ்போஸ் எல்லாம் பண்ணிக்க முடியாது. அதனால எலெக்ஷன் கிட்ட வரும்போதும் அவர் கண்டிப்பா கொஞ்சம் கேம்பெயின் பண்ணுவார். ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி 4-5 மந்த்ஸ்லாம் அப்படியே அசுரத்தனமான கேம்பெயின்லாம் அவரால பண்ண முடியாது. ஒரு ஸ்டார்ன்ற சில சிக்கல்கள் அவருக்கு இருக்கு. ஸோ அதனால பார்ப்போம், பெரிய இம்பாக்ட்லாம் ஏற்படுத்த முடியாது. இபிஎஸ் அவர்கள் 100 தொகுதியை வந்து நேற்றையோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 10,000 கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்காரு. மக்களை சந்தித்து அவங்களோட குறைகளை கேட்டு மனுக்கள் பெற்றாரு. இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த வயசுல அவர் ஒரு 100 தொகுதியும் 10,000 கிலோமீட்டரும் அட்ட ஸ்ட்ரெச் பண்றாங்க. அப்படிங்கும்போது இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது நல்ல ஒரு விஷயம் தான், தேவையான ஒரு விஷயமும் கூட. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஏடிஎம்கேவை பொறுத்தளவுல டே 1ல இருந்தே அவங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சு வந்திருக்கணும். நான் இந்த மாதிரி பிரச்சாரம் போகணும், கேம்பெயின் போகணும்னு சொல்ல வரல. ஒவ்வொரு இஷ்யூ வரும்போது ஸ்ட்ராங்கா அந்த பிரச்சனைகளை கையில் எடுத்திருக்கணும். எதிர்கட்சியே ஆனதுக்கு அப்புறம் குயிக்கா டே 1ல இருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்கணும். ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்ப கொஞ்சம் அவங்க கொஞ்சம் வேகமா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகளை கையில் எடுக்கிறாங்க. முக்கியமான பிரச்சனைகள்லாம் வரும்போது அதுக்கு அவங்க குரல் கொடுக்குறாங்க. அது போக முக்கியமா கேம்பெயினையும் சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு 100 தொகுதிகளை இபிஎஸ் கவர் பண்ணியிருக்காரு. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இன்னொரு சைட்ல திமுக ரொம்ப அக்ரெசிவா அந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. 200 சீட்ஸ்க்கு மேல ஜெயிப்போன்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க நிறைய இடங்கள்ல. சில நேரங்கள்ல 234 சொல்றாங்க, சில நேரங்கள்ல 26ல நாங்க ஜெயிப்போம், அதே மாதிரி 31ல ஜெயிப்போம், 36ல ஜெயிப்போன்றாங்க. சில நேரங்கள்ல நிரந்தரமா திமுக ஆட்சி தான்றாங்க. ஸோ அதிகாரத்தை தக்க வச்சுக்கணுன்ற அந்த வெறி திமுகவுக்கு இருக்கு. கேம்பெயின் மோட்லயும் இறங்கிட்டாங்க. திமுகவும் கேம்பெயின் மோட்ல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது களத்துல அவங்கள கவுண்டர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ 8 மாசத்துக்கு முன்னாடி இபிஎஸ் கிரவுண்ட்ல இறங்கி கேம்பெயின் பண்றது ரொம்ப அவசியம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப ஆளுங்கட்சியோட பிரச்சாரத்துல என்னைக்குமே சப்ஸ்டன்ஸ் இருக்காது. அதுல பெரிய விஷயம் ஒன்றும் இருக்காது. அதுக்கான காரணம் என்னன்னா, ஆட்சி அவங்களோட ஆட்சி தான். அதுக்கு எதிராக அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. அவங்களோட சாதனைகளை மட்டுமே பேசுவாங்க. இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி பேச மாட்டாங்க. மக்கள் பிரச்சனைகளை பத்திலாம் அவங்க பெருசா பேச மாட்டாங்க. ஆனா எதிர்கட்சிகளோட பிரச்சாரத்துக்கு ஒரு வேல்யூ உண்டு. எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் பிரச்சனைகளை அவங்க வெளியே கொண்டு வருவாங்க. அந்த பிரச்சனைகளை பத்தி நிறைய பேசுவாங்க. ஆளும் கட்சிக்கு அழுத்தம் போடுவாங்க. அப்படி அழுத்தம் போடும்போது சில நன்மைகள் மக்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில இபிஎஸ் அவர்கள் ஸ்டார்டிங்லயே கேம்பெயின் பண்றதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் நிறைய கூட்டமும் கூடுது. ஸோ இப்ப நிறைய கூட்டமும் கூடுதுன்னா இது திமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு அச்சுறுத்தலையும் பயத்தையும் கண்டிப்பா ஏற்படுத்துது. இன்ஃபேக்ட் நானுமே எதிர்பார்க்கல இவ்வளவு கூட்டங்கள்லாம் வரும்னு. ஸோ அவர் போற இடத்துலலாம் நிறைய கூட்டத்தையும் அவர் மொபிலைஸ் பண்றாரு. நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பா அவரு திமுகவுக்கு கிரவுண்ட்ல ஏற்படுத்துறாரு. மீடியால பெரிய கவரேஜ் இல்லை. மீடியாவை பொறுத்தளவுல சைலண்டா இருக்காங்க. இந்த கூட்டம் வருது, அவர் பேசக்கூடிய இஷ்யூஸ் இதுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆம்புலன்ஸுக்கு வழி விடல, இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர இபிஎஸ் எழுப்பக்கூடிய இஷ்யூஸுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கிட்னி திருட்டெல்லாம் பத்தி இப்ப ரீசெண்டா பேசினாரு. அது போக நிறைய முக்கியமான இஷ்யூஸ் எல்லாம் டச் பண்றாரு. லா அண்ட் ஆர்டர் பத்தி பேசுறாரு, இன்ஃபிளேஷன் பத்தி பேசுறாரு, ஏகப்பட்ட விஷயங்களை அவர் டச் பண்றாரு. ஆனா அதெல்லாம் பத்தி மீடியா வாய் திறக்கவே இல்லை. மீடியா வாய் திறக்கிறது எங்க திறக்கிறாங்க? ஆம்புலன்ஸுக்கு இபிஎஸ் வழி விடல, இந்த விஷயத்துக்கு வாய் திறக்கிறாங்க. அதுவும் ஃபேக்கான அறிக்கைகள் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றாங்க. யாரு? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. ஸோ அதனால டெஃபினட்டா கிரவுண்ட்ல இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு தான் இருக்காரு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பெருசா அது வரல. ஆனா திமுகவுக்கு தெரியும், திமுகவுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியும். அவங்க இதை சீரியஸான ஒரு த்ரெட்டா தான் பாக்குறாங்க. அதனாலதான் அவங்க ஃபுல் எஃபோர்ட் போடுறாங்க. திமுக ஏடிஎம்கேவை பெரிய ஒரு அச்சுறுத்தலா தான் பாக்குறாங்க. ஏடிஎம்கே வீக்கா இருக்குன்னா திமுக பாக்கல. மீடியால அப்படி தோற்றம் ஏற்படுத்துறாங்கல்ல, அப்படிலாம் பாக்கல. திமுக ஏடிஎம்கேவை சீரியஸ் த்ரெட்டா தான் பாக்குறாங்க. அதுக்கான ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, இப்பவும் எல்லா கட்சிகளோடையும் அவங்க பேச்சுவார்த்தையிலே இருக்காங்க. புதுசா கட்சிகளை கூட்டணிகளை கொண்டு வரதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. பிரேமலதா விஜயகாந்தை சந்திக்கிறாங்க. அதே மாதிரி ராமதாஸ் அவர்களோட கம்யூனிகேஷன்ல இருக்காங்க. இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்க கான்பிடண்டா இல்ல. புது கட்சிகள் வந்தா கூட பரவாயில்ல, ஏற்கனவே பெரிய அலையன்ஸ் இருக்கு.
இது ஒரு வின்னிங் அலைன்ஸும் கூட. ரெண்டாவது, கூட்டம் அதிகமா இருக்கு உங்க அலைன்ஸ்ல. அதையும் தாண்டி உங்களுக்கு வேற ஆட்கள்லாம் உள்ள வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? அது உங்களோட ஒரு சின்ன ஒரு பயத்தை தான் அது காட்டுது. ஸோ இந்த கேம்பெயின் அந்த வகையில ஒண்ணு திமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. ரெண்டாவது, அதுக்கான ஒரு தேவையும் இருக்கு. மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வரதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாவும் இருக்குல்ல, அந்த வகையில நல்லது அது. இப்போ எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல இருக்காங்க, மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு அப்படிங்கும்போது டிஎம்கே இன்னும் எந்த ஒரு கேம்பெயின் செட்டிங்குமே ஸ்டார்ட் பண்ணாததுக்கு ரீசன் என்னவா? டிஎம்கேவும் கேம்பெயின் மோட்ல தான் இருக்காங்க. டெஃபினட்டா டிஎம்கே கேம்பெயின் மோட்ல தான் இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்றதுலயே அதுல ஒரு கேம்பெயின் ஆங்கிள் இருக்குல்ல. டிஎம்கே கண்டிப்பா கேம்பெயின் மோட்ல தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா அதுதான் ஒரு பெரிய சிக்கலா பாக்குறேன். அவங்க ஒரு 2 இயர்ஸாவே அந்த மோட்ல தான் இருக்காங்க. இப்ப 24ல லோக்சபா எலெக்ஷன் முடியுது. முடிஞ்ச உடனேயுமே ஸ்டாலின் அவர்கள் 200+ சீட்ஸ்னு பேசுறாரு. அசம்பிளில 200+ சீட்ஸ் நம்ம ஜெயிக்கணும்ன்றாரு. அதுக்கான தேவை எங்க இருந்து வருது? அவர் பேசின உடனே மீடியா எல்லாம் அதை டிஸ்கஸ் பண்றாங்க. திமுக 200 சீட் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு. இது சும்மா நம்மளெல்லாம் முட்டாள் நினைச்சான மீடியா அதெல்லாம் பண்றாங்க. இது என்ன கிளியர் கட்டா இது வந்து ஒரு இமேஜ் பில்டிங் தான் இங்க நடக்குது. இமேஜ் பில்டிங், ஒரு நரேட்டிவ் அவங்க செட் பண்றாங்க. 200+ அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. பிஜேபி இதெல்லாம் பண்ணிருக்காங்க நார்த்ல. 400+ பேசுவாங்க. இதெல்லாம் பேசிக்கான விஷயம். இது கூட நமக்கு தெரியாதா? பட் இருந்தாலும் அவங்க அப்பவே இறங்கிட்டாங்க. அதெல்லாம் பிரச்சாரம் தான். சோ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா 2 வருஷமா அவங்க பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. டிஜிட்டலி. ஆமா, டிஜிட்டலா இருக்கலாம், டைரக்டாவும் பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி சில ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது அதுல ஒரு கேம்பெயின் ஆங்கிள் இருக்கு. இப்ப பாருங்க, பொங்கல் பரிசு 5000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்ற அந்த கொடுக்க போறாங்க அப்படின்ற அந்த நியூஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு பேப்பர்ல வருது. தீபாவளிக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்களாம் 5000 rupees ஒவ்வொரு ரேஷன் கார்டு ஹோல்டருக்கும் 5000 rupees. அது இது பிரச்சாரம்னு சொல்லாம இதை வேற என்னன்னு சொல்லுவீங்க? இதை நான் பிரச்சாரம் தான் சொல்லுவேன். கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் நீங்க கேம்பெயினுக்கு தப்பா யூஸ் பண்றீங்க நான் சொல்லுவேன். ஏன் நான் அதை சொல்றேன்னா, டிஎம்கே பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் 500 rupees ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க பொங்கலுக்கு. அதுக்கப்புறம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் காசே கொடுக்கல. லாஸ்ட் டைம் காசே கொடுக்கல, கையில பணம் இல்ல. இப்ப 5000 ரூபாய் கொடுக்குறீங்க. சோ கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி வர பொங்கலுக்கு மட்டும் என்ன 5000 ரூபாய், மற்ற பொங்கலுக்கு எல்லாம் காசே இல்ல. 1000, 500. இப்ப மட்டும் எதுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறீங்க? இப்ப இதுக்கு பின்னாடி அரசியல் கணக்கு இல்லையா என்ன? தேர்தல் கணக்கு இல்லையா என்ன? இதை கூட எனக்கு புரிஞ்சுக்க முடியாதா என்ன மக்களுக்கு? ஸோ அதனால அப்பட்டமா அவங்க இந்த மாதிரி பப்ளிக் ஃபண்ட்ஸை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க பவர்ல இருக்கும்போது உங்களுக்கு நிறைய விதங்கள்ல கேம்பெயின் பண்ண முடியும். அந்த அந்த விஷயங்கள திமுக டெஃபினட்டா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு விஷயமா பாக்குறேன். பொங்கலுக்கு இப்ப 5000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் நமக்கு எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு பெரிய சிக்கல்ல நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க. உங்களுக்கு தொழிலாளர்களுக்கு ப்ராப்பரா சம்பளம் கொடுக்க முடியல. அங்க தூய்மை பணியாளர்கள் 13 நாள் போராடுறாங்க. அவங்களோட டிமாண்ட் என்ன? எங்களோட ஒர்க்கை வந்து நீங்க பெர்மனன்ட் ஆக்கணும். அது போக அவங்களுக்கு வேற சில டிமாண்ட்ஸும் இருக்கு. அந்த விஷயங்கள் பண்ண முடியல. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதிருப்தியில இருக்காங்க, டீச்சர்ஸ் அதிருப்தியில இருக்காங்க, டாக்டர்ஸ் அதிருப்தியில இருக்காங்க, நர்ஸ் அதிருப்தியில இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ண முடியல. அவங்களோட சேலரி அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியல. இருக்கக்கூடிய வேகன்சிஸ் அவங்களால ஃபில் பண்ண முடியல. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது இது நமக்கு தேவையா? நமக்காக வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஏத்த ஊதியத்தை ப்ராப்பரா கொடுக்க முடியல. இதுல நீங்க ஃப்ரீயா 5000 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்ப எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். அதனால இது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். மேபி உங்க இந்த எலெக்ஷனுக்கு கை கொடுக்கலாம் இந்த 5000 ரூபாய் கொடுக்கறதுலாம். ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரச நடத்தணும்ல, நீங்க எப்படி நடத்த போறீங்க? ஏகப்பட்ட கடன் சுமை இருக்கு. ஸோ ஃபியூச்சரை பத்தி எந்த கவலையுமே இல்லாம இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. இது பெரிய ஆபத்து. இந்த 5000 ரூபாய் குறித்து வந்து எடப்பாடி அவர்கள் முன்னாடி பேசியிருந்தாங்க. நீங்க வந்து 1000 ரூபாய் கொடுக்கக்கூடாது, மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனா சீமான் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தான்னு நினைக்கிறேன். ஏன் இன்னும் இந்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல அப்படிங்கும்போது அவர் பத்திரிகையாளர் கேட்கும்போது சீமான் அவர்கள் சொன்னா இப்ப வராது, எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதுல அப்படியே கீழே குட்டியா ஒன்று எழுதியிருக்காங்க, 200 தொகுதிகளை வந்து திமுக டார்கெட் பண்ணுது, அதனால வந்து இந்த 5000 ரூபாய் அறிவிப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எப்படி பாருங்க? இன்னும் அரசு தரப்புல இருந்து அறிவிப்பு வரல. தீபாவளி டைம்ல ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். போன தடவை கொடுக்கல பொங்கலுக்கு பணம்.
அப்பவே எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த தடவை கொடுக்காம விட்டதுக்கான காரணம் என்னன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி நல்லா பெருசா கொடுப்பாங்க, நிறைய பணம் கொடுப்பாங்க அப்படின்றது பரவலா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். என்ன பொறுத்தளவுல இவங்க கொடுக்குறாங்க கொடுக்கலன்றதை தாண்டி இந்த மாதிரி பணம் கொடுக்கறதே தப்புன்னு பாக்குறாங்க. எதுக்கு கவர்மெண்ட் ஃபண்ட்ஸை நீங்க வேஸ்ட் பண்றீங்க? 5000 ரூபாய் ஏன் இப்படி தூக்கி எறிறீங்க? அடுத்தது உரிமை தொகைன்னு மாசம் மாசம் 1000 ரூபாய் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி மக்கள் பணத்தை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ நீங்க ஓட்ஸ் வாங்குறதுக்காக ஏன் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸை வேஸ்ட் பண்றீங்க? இந்த பணம் யாரோட பணம்? அது நீங்க மிடில் கிளாஸ்ல இருந்து பணம் வாங்கி கீழே இருக்க ஆட்களுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. உங்க பணத்தை நீங்க கொடுக்கல. கேட்டா நாங்க திமுக நாங்க இதை பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம். இது உங்க பணம் கிடையாது, இது மக்களோட பணம். அப்புறம் கடைசியில டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றீங்க. அப்ப மிடில் கிளாஸ் மேல ஏகப்பட்ட பர்டன் போட்டுருக்கீங்க. இன்னைக்கு மிடில் கிளாஸால ஒரு பிசினஸ் பண்ண முடியுதா? ப்ராப்பரா ஒரு பிசினஸ் பண்ணணும்னா இபி பில், ஒரு சின்ன பிசினஸ் ஒரு நிறுவனத்துக்கு இபி பில் ஈஸியா 15,000 ரூபாய் வருது. ஒரு 2 ஏசி நீங்க வச்சிருந்தீங்கன்னா 15,000 ரூபாய் உங்களுக்கு பில் வரும். நான் சொல்றது நீங்க பெரிய மெஷின்ஸ் எல்லாம் வைக்கணும்லாம் சொல்ல வரல. உங்க ஆபீஸ்ல சும்மா 2 ஏசி இருந்தாலே 10,000 இருந்து 15,000 ரூபாய் உங்களுக்கு பில் வந்துடும். இப்ப எப்படி நான் பிசினஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி சூழல்ல? சோ அப்ப மிடில் கிளாஸ்காரன் பிசினஸ் பண்ணணும்னா கவர்மெண்ட்டுக்கு 15,000 ரூபாய் பே பண்ணதை தாண்டி மற்ற டாக்ஸ் இதெல்லாம் பே பண்ணதை தாண்டி நான் ப்ராஃபிட்டும் பார்க்கணும். அப்ப என்னோட லாபம் தானே சுருங்குது. என் லாபம் கம்மியாச்சுன்னா நான் அப்ப ஃபியூச்சர்ல பெருசா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. என்னால பெருசா க்ரோ பண்ண முடியாது. அப்ப நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணுன்றதுக்காக ஏழை மக்களுக்கு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மிடில் கிளாஸா காலி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த 5,000 ரூபாய் மக்கள் வாங்குறது மூலியமா இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் 10,000 ரூபாயா நம்ம கிட்ட இருந்து எடுப்பாங்கன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா. கவர்மெண்ட்டுக்குன்னு பணம் எங்க இருந்து வரும்? இப்ப நான் ஏழைகளுக்கு எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்ல வரல. அவங்க நீங்க ஏழைகளோட லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அவனை ஏழையாவே வச்சுக்கிட்டு சும்மா 5,000 ரூபாய் கொடுப்பேன் 1000 ரூபாய் கொடுப்பேன், நீ என்ன சார்ந்து இருக்கணும், எனக்கு நீ அடிமையா இருக்கணும்ன்ற மாதிரி வச்சுக்கிறத அது வேலைக்கு ஆகாது. அவனோட லைஃபை நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. அவனுக்கு புது தொழில் கத்துக் கொடுங்க, புது ஸ்கில்ஸை கத்துக் கொடுங்க, எஜுகேட் பண்ணுங்க அவனை. சும்மா எஜுகேஷன்ன்றது பேருக்கு ஏதோ ஒரு எஜுகேஷன் கொடுக்கறது இல்ல, அவனுக்கு வேலை கிடைக்கணும் அந்த மாதிரியான எஜுகேஷன் கொடுங்க. இங்க நம்ம ஊர்ல இப்ப என்ன பழக்கமாயி போச்சுன்னா பேருக்கு ஏதோ ஒரு டிகிரி சும்மா வச்சுக்கிறது, அது ஒன்றும் பெரிய வேல்யூ இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. எஜுகேஷன்ன்றது அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்கணும், அவனுக்கு ஒரு லைஃபை உருவாக்கி கொடுக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணாம மாசம் மாசம் நாங்க 1000 ரூபாய் கொடுப்போம்னா அதுல என்ன இருக்கு? இதுல என்ன? அது உங்க தோல்வி தானே காட்டுது. உங்களால அவனோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட இருந்து பணம் வாங்கி அங்க கொடுத்தா என்ன அர்த்தம்? மிடில் கிளாஸ்ல இருந்து பணத்தை பிடிங்கி நீங்க அதுக்கு கீழே இருக்க மக்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க, பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க, ஃப்ரீயா பணத்தை எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க. அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, வேற எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பில்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, எஜுகேஷனோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அங்கெல்லாம் ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கதானே பண்ணணும். நீங்க மக்களோட பணத்தை, டாக்ஸ் பணத்தை ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நேச்சுரலா நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. எஃப்டிஐ எல்லாம் இங்க நிறைய வர ஆரம்பிக்கும். எக்கானமி நேச்சுரலாவே குரோ ஆகும். அதுக்கப்புறம் மக்கள் உங்களை நம்பிலாம் இருக்க மாட்டாங்க. எதுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்க வேண்டாம், 5000 கொடுக்க வேண்டாம், அவங்க கிட்டே பணம் இருக்கும். ஆனா இங்க அன்பார்ச்சுனேட்லி மக்கள் இந்த மாதிரி ஏமாத்தி வச்சிருக்காங்க. நாங்க 5000 ரூபாய் கொடுக்குறோம் பாருங்க, இதுதான் பெரிய சாதனை மாதிரி. 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு எது? அது கவர்மெண்ட் வேலையா? அது யார் வேணாலும் பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு 10 ஏழைகளுக்கு உதவுன்னு நினைச்சா நம்ம கூட பணம் கொடுக்கலாம். இது ஒன்றும் கவர்மெண்ட் மட்டும்தான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கவர்மெண்டால தான் பண்ண முடியுன்ற காரியம் கிடையாது இது. ஆனா இப்ப ரோடு போடுறது என்னால பண்ண முடியாது இல்ல, அதை பண்ணுங்க. அதை யாராலையும் பண்ண முடியாது. இப்ப ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல நான் கட்ட முடியுமா? நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல நான் கட்ட முடியுமா? சோ உங்களுக்கான வேலையை கரெக்டா பாருங்க. இந்த மாதிரி ஃப்ரீயா பணம் கொடுக்கறது, ரோம்ல எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்களாம். அந்த காலத்து ரோம்ல பிரெட்டை ஃப்ரீயா கொடுப்பாங்களாம். அது காரணம் என்னன்னா, இல்லாட்டி புரட்சி அடிச்சிரும். அதனால சரி குறைந்தபட்சம் அவனுக்கு சாப்பாடாவது கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. இது ஏறக்குறைய எந்த மாதிரி விஷயம் தானே. குறைந்தபட்சம் அவன் வாழ்றதுக்கு ஒரு சின்ன இடம், ஒரு 1000 ரூபாய்லாம் கொடுத்தா அவங்க குவைட் ஆயிடுவான். அப்படி பேசிக்கான விஷயங்களை கொடுத்து அவங்களை ஏமாத்திட்டு இருக்கிறது. அவங்க இன்னும் நல்லா வாழலாம். அதுக்கான விஷயங்கள் நீங்க பண்ணுங்க. அடிமை மாதிரி அவங்கள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க. பல தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.